So first question பார்ப்போம். A virus infecting a bacterium is called ஓகேங்களா plasmid, bacteriophage, bacterial DNA, bacterial RNA. Answer bacteriophage ஓகேங்களா. ஸோ என்ன பார்த்தோம், அது ஒரு வைரஸ் ஓகேங்களா. ஸோ பாக்டீரியாவை தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ் தான் என்னது, பாக்டீரியா பேஜ். பிளாஸ்மிட் என்னது, பிளாஸ்மிட் என்னப்பா, பிளாஸ்மா கிடையாது. இதுமே வந்து என்ன அப்படின்னா வந்து டிஎன்ஏ தான் ஓகேங்களா. ஸோ நார்மலாக எங்கே இருக்கும் டிஎன்ஏனா வந்து செல்லுக்குள்ளே நியூக்ளியஸ் உட்கரு இருக்கும், அதுக்குள்ளே குரோமோசோம் இருக்கும், அதுக்குள்ளே தான் என்ன இருக்கும், டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து பிரிஞ்சு வந்தது தான் என்னென்ன அப்படின்னா இந்த பிளாஸ்மிட் சொல்லுவாங்க. இதுலேயும் என்ன இருக்குன்னா வந்து டிஎன்ஏ ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து டிஎன்ஏ தான். பட் என்னென்னா வந்து குரோமோசோமல் டிஎன்ஏலேருந்து பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இது இதெல்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்கு அப்படின்னா வந்து பாக்டீரியா வந்து சம் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து இந்த பிளாஸ்மிட் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் திஸ் டிசீஸ் இஸ் நாட் பாக்டீரியல் டிசீஸ் ஓகேங்களா. பின்வருவனவற்றில் எவை பாக்டீரியா நோய் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டியூபர்குலோசிஸ், லெப்ரசி, போலியோ, ஆல் ஆஃப் திஸ். காசநோய், தொழுநோய், போலியோ, மேற்கண்ட அனைத்தும். ஆன்சர் என்னது, போலியோ. யார் ஆல் ஆஃப் திஸ் போட்டீங்க, ஏன் போட்டீங்க? போலியோங்கிறது வந்து வைரல் டிசீஸ் ஓகேங்களா. வைரஸ் போலியோ, லெப்ரசி, டியூபர்குலோசிஸ் எல்லாம் என்னது பாக்டீரியா. டியூபர்குலோசிஸ் யார் காஸ் பண்றாங்க, மைக்கோபாக்டீரியம் தொழுநோய் லெப்ரசி யார் காஸ் பண்றா, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. A bacteria phage consists of ribonucleic acid, carbon and nitrogen, protein and nucleic acid, protein only. ஒரு பாக்டீரியா பேஜ் பின்வருவனவற்றை கொண்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ரிபோநியூக்ளிக் அமிலம், கார்பன் மற்றும் நைட்ரஜன், புரதம் மற்றும் நியூக்ளிக் அமிலம், புரதம் மட்டும். ஆன்சர் புரோட்டீன் அண்டு நியூக்ளிக் ஆசிட் தான் ஆன்சர் ஓகேங்களா. நம்ம பார்த்தோம் வைரஸ் பார்க்கும்போது வைரஸ் என்ன ப்ரெசண்ட்டாக இருக்கும், நியூக்ளிக் ஆசிட் அதாவது டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ ஓகேங்களா, ஏதோ ஒன்று ப்ரெசண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னது, அதை சுற்றி வந்து புரோட்டீன் கோட் வந்து ப்ரெசண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. புரோட்டீன் அண்டு நியூக்ளிக் ஆசிட் எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மியூட்டேஷன் இன் வைரஸஸ் யார் ஃபர்ஸ்ட் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா யாரு, ஃபர்ஸ்ட் மியூட்டேஷன் அப்படின்னு என்னது, மியூட்டேஷன் அப்படின்னு என்னது, மியூட்டேஷன்னா சடனா சேஞ்சஸ் நடக்கிறது. எதில் நடக்கும்னா டிஎன்ஏ சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. டிஎன்ஏ சீக்வன்ஸில் சடனா சேஞ்சஸ் நடக்கும். இப்போ டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா என்னது, டிஎன்ஏ சீக்வன்ஸ்னா என்னது, ஆடினின், குவைனின், சைட்டோசின், தைமின் கேள்விப்பட்டிருக்கீங்களா. எது எதோட பேர் ஆகும்,
எக்ஸு ஒய்டா எங்கப்பா வருங்க? ம் அடினைன் அடினைன் எது கூட பேர் ஆகும்னா குவானைன். தயமின் சைட்டோசின். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து டிஎன்ஏ சீக்வன்ஸ். இதில் நடக்கிற மாற்றம் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மியூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுனா எப்போ நடக்குன்னா வந்து செல் டிவிஷன் நடக்குது இல்லையா, செல் பகுப்பு நடக்குது இல்லையா, அப்போ நடக்கலாம். இல்லாட்டி என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடக்கும்போது சடனாக வந்து இந்த சேஞ்சஸ் வந்து நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா வந்து டெல் ப்ரூக் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேட்ச் தி ஃபாலோயிங் பேர்ஸ். பொறுத்துக நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரிஃபிகேஷன், டீநைட்ரிஃபிகேஷன். இந்த பக்கம் பேக்டீரியா கொடுத்துருக்காங்க. நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர், தியோபேசிலஸ் அண்ட் சூடோமோனாஸ், அசிட்டோபாக்டர் அண்ட் கிளாஸ்ட்ரிடியம். ஓகேங்களா? ஸோ என்ன ஆன்சர்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் யார் வருவாங்க? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் யார் வருவாங்க? அசிட்டோபாக்டர் அண்ட் கிளாஸ்ட்ரிடியம் வருவாங்களா? நைட்ரிஃபிகேஷன்ல நைட்ரோசோமோனாஸ் அண்ட் நைட்ரோபாக்டர். டீநைட்ரிஃபிகேஷன் தியோபேசிலஸ் அண்ட் சூடோமோனாஸ் வருவாங்க. ஓகேங்களா? அப்போ 3, 1, 2 ஆன்சர் வந்து டெல்லி. ஓகேங்களா? ஸோ நைட்ரிஃபிகேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம்? அம்மோனியா இருக்கு இல்லையா, அம்மோனியா என்னவா மாறும் நைட்ரைட்டு நைட்ரேட்டா மாறும் பார்த்து இல்லையா. ஸோ அம்மோனியா வந்து நைட்ரேட்டா மாத்துறது யாருன்னா யார் வருவாங்க இந்த இடத்துல? நம்ம பார்க்கறதே வந்து நைட்ரிஃபிகேஷன் தான் பார்க்குறோம் இல்லையா. இந்த நைட்ரிஃபிகேஷன்ல என்னதுன்னா வந்து அந்த அம்மோனியா உப்பு தான் என்னவா மாறுது? நைட்ரைட்டாவும் நைட்ரேட்டாவும் மாறுது. இப்போ இந்த அம்மோனியாவை வந்து நைட்ரேட்டை யார் மாத்துறாங்கன்னா வந்து நைட்ரோசோமோனாஸ். இந்த பாக்டீரியா இருக்கு இல்லையா, இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அம்மோனியாவை வந்து நைட்ரைட்டா மாத்துவாங்க. அந்த நைட்ரேட்டை மாத்துறது யார் அப்படின்னா வந்து நைட்ரோபாக்டர். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. which of the following is a free living nitrogen fixing bacteria? ஓகேங்களா? பின் வருவனவற்றில் சுதந்திரமாக வாழும் நைட்ரஜனை நிலைநிறுத்தும் பாக்டீரியா எதுன்னு கேட்குறாங்க. அசிட்டோபாக்டர், நைட்ரோசோமோனாஸ், ரைசோபியம், நன் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் என்னது? அசிட்டோபாக்டர். ஓகேங்களா? நைட்ரஜன் ஃபிக்சேஷன்ல 3 பாக்டீரியா பார்த்தோம். ஒன்று அசிட்டோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், ரைசோபியம். ஓகேங்களா? இதில் அசிட்டோபாக்டரும் கிளாஸ்ட்ரிடியமும் ஃப்ரீ லிவிங், யாரு கூட சேராமல் இண்டிபெண்ட்டாக சாயில் இருப்பாங்க. நைட்ரஜனை ஃபிக்சேஷன் பண்ணி பிளான்ஸ் கொடுப்பாங்க. நைட்ரோசோமோனாஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம், எங்கே வருவாங்க? நைட்ரிஃபிகேஷனில் வருவாங்க. அம்மோனியாவை வந்து என்னவா மாற்றுறாங்க? நைட்ரைட்டாக மாற்றுறதா யார்? நைட்ரோசோமோனாஸ். ரைசோபியம் வந்து சிம்பயாட்டிக். ஓகேங்களா? லெகும் பிளான்ஸ் இருக்கு இல்லையா, லெகும் பிளான்ஸ்னுடைய ரூட்ல வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன? அசிட்டோபாக்டர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. which of the following is used as a bio insecticide? ஓகேங்களா? பின் வருவனவற்றில் எது உயிர் பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது? பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் தான் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து பயோ இன்செக்டிசைடை பயன்படுத்துறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் பேசிலஸ் பாலிமிக்சன், அது எங்க பார்த்தோம்? பேசிலஸ் பாலிமிக்சங்கிறது பார்த்தோமா இல்லையா? ஆன்டிபயோட்டிக் பார்த்தோமா பாக்டீரியாவில்? என்னென்ன பார்த்தோம்? என்னங்க பார்த்தோம்? ஆன்டிபயோட்டிக்
பார்லிமிக்சின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயோட்டிக் வந்து என்ன பண்ண எடுக்கிறாங்க இதுல இருந்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் இருக்கு இல்லையா, இது என்னவா யூஸ் ஆகுதுன்னா வந்து ஃபங்கைசைடா யூஸ் ஆகுது. பூஞ்சை கொல்லி, அதாவது சீட்ஸ், வெஜிடபிள்ஸ், பிளான்ட்ஸ் இதெல்லாம் தாக்கக்கூடிய பூஞ்சைகளை வந்து அழிக்கிறதுக்கு வந்து பயன்படுது. ஓகேங்களா? ஃபங்கைசைடை வந்து பயன்படுது. ஸோ இந்த பேசிலஸ் பிரேவிஸ் இருக்குல்ல, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்து டு கண்ட்ரோல் பிளான்ட் பேத்தோஜன் அண்ட் டிசீஸ். தாவரங்களுக்கு உருவாகக்கூடிய நோய்களையும் நோய்க்காரங்கள் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? அடுத்து பாக்டீரியா which have comma shaped. நாம் என்ன பண்ணோம், பாக்டீரியாவை வந்து வடிவத்தை வச்சு பிரிப்பாங்க இல்லையா, 4 பார்த்தோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து கமா ஷேப் எதுன்னு கேட்குறாங்க. காக்கஸ் என்ன ஷேப்புப்பா, ஸ்பெரிக்கல் ஷேப், கோள வடிவம். ஓகேவா? கோள வடிவம், ஸ்பெரிக்கல் ஷேப். நெக்ஸ்ட் வந்து பேஸ்லெஸ் என்ன பார்த்தோம், கோல் வடிவம். ராட் ஷேப். ஸோ விப்ரியதம் என்னது, கமா ஷேப். ஓகேங்களா? ஸ்பைரலம் வந்து என்னது, சுருள் வடிவம். ஸ்பைரல் ஷேப். போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, a free living bacteria capable of fixing nitrogen. ஓகேங்களா? ரைசோபியம், அசிடோபாக்டர், கிளாஸ்ட்ரிடியம், B and C. ஓகேவா? B and C தான் ஆன்சர். ரெண்டுமே என்னது, ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா. ஸோ இது வந்து சிம்பயாட்டிக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, பெப்டிடோகிளைகான் இஸ் present in cell wall of mycoplasma, cell wall of fungi, cell wall of bacteria, cell wall of some plants. ஓகேங்களா? பெப்டிடோகிளைகான்ங்கிறது எதில் காணப்படுதுன்னு கேட்குறாங்க. மைக்கோபிளாஸ்மாவின் செல் சுவர், பூஞ்சைகளின் செல் சுவர், பாக்டீரியாக்களின் செல் சுவர், சில தாவரங்களுடைய செல் சுவர் அப்படிங்கிறாங்க. எதில் பிரசண்டா இருக்கும் பெப்டிடோகிளைகான், பாக்டீரியா. ஓகேங்களா? ஸோ பாக்டீரியாவில் வந்து பிரசண்ட் இந்த பெப்டிடோகிளைகான். ஃபங்கைனோட செல் சுவர் எதனால ஆனது, ஃபங்கை கைட்டின். மைக்கோபிளாஸ்மா இருக்கு இல்லையா, இதுல வந்து செல் சுவர் கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா வந்து பிளாஸ்மா மெம்பரேன் பிரசண்டா இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும். ஓகேங்களா? செல் இப்போ அனிமல் செல் இருக்கு இல்லையா, அனிமல் செல் என்ன இருக்காது, செல் வால் இருக்கா, செல் சுவர் இருக்காது, பட் உள்ள மெம்பரேன் பிரசன்ட் இருக்கும். அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா வந்து செல் வால், செல் சுவர் இருக்காது, பட் என்னது மெம்பரேன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட முடியுது.